கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜேஎஸ்ஜே பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீண்ட நாட்களா வீடியோ போட முடியல, சில தவிர்க்க முடியாத காரணங்களால. இன்னையிலேருந்து வீடியோ கண்டினியூஸாக போடலான் இருக்கேன். எல்லாருக்கும் முதலாவது உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்வாராக. நம்ம வழக்கம் போல பைபிள் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்க போறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வார்த்தைகள் நான் ஏன் வாசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பைபிள் வார்த்தைகளை வாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை பைபிள் வாசிக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே எனக்கு சரியா தெரியல, பார்வை குறைவா இருக்கு, என்னால் படிக்க முடியல, இல்லை படிக்க தெரியாது இப்படின்னு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வேத வாசிப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்களும் படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இரங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். ஆமேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில கூட உங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியல. இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும்போது, இந்த வீடியோவ நீங்க போட்டு கேளுங்க. அப்போ வார்த்தைகள் நீங்க உங்களோட இந்த வார்த்தைகள சொல்ல சொல்ல, நீங்க திரும்பி அந்த வார்த்தைகள, வசனங்கள ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த வேலையில நீங்க கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாலும், வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல இந்த 6ஆம் சங்கீதத்திற்கான விளக்க உரைய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.